கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 12ஆம் அதிகாரம் வசனம் 6. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தின் ஒவ்வொரு வரியாக நாம் தியானிக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் இந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தை இருக்கிறதே, அந்த பகுதியை தியானிக்கும்படி கடவுளுக்குள்ளாக நான் ஏவப்படுகின்றேன். ஆகையினால் அந்த வசனத்தின் கடைசி பகுதியை மீண்டும் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன். இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகின்றோம். ஏன் விசுவாசிகள்? நாம் கடவுளை விசுவாசிக்கிறவர்கள், நான் கடவுளை நம்பி இருக்கிறவர்கள். நம்முடைய நம்பிக்கை முழுவதையும் கடவுள் மேல் வைத்துவிட்டு, கடவுள் என்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் பொறுப்பெடுத்து கொள்வார் என்று ஆழமாக நாம் நம்புகின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் இருந்து, அவருடைய உயிர்த்தெழுதலில் இருந்து திரும்ப அவர் வரப்போகிறார் என்கிறதான சத்தியத்தை நாம் நம்பிக்கையின் அடிப்படையில் அது எனக்காகவே செய்யப்பட்ட ஒன்று என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மகிழ்ச்சி, ஆண்டவர் கொடுக்கிறதான கிருபை போன்ற அனைத்தையும் நாம் என்ன செய்கின்றோம்? பெற்று கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நமக்காக மரித்த, நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகின்ற கடவுளை நாம் நம்பி இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி நாம் கடவுளை நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக அல்லது எவ்வளவு காலம் ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற கேள்வி வரும் பொழுது உண்மையாகவே ஒரு அற்புதமான வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஜெபிப்பது என்பது ஆண்டவரோடு கூட நாம் கொள்ளுகின்றதான தொடர்பை குறிக்கின்ற ஒன்றாயிருக்கிறது. ஆனால் இங்கே ஓசியா தன்னுடைய மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கொண்டிருப்பதற்கும் ஜெபிப்பதற்குமான வித்தியாசம் என்ன? ஜெபிப்பது என்பது யார் வேண்டுமென்றாலும் ஜெபிக்கலாம். நாம் கிராமங்களிலே ஊழியம் செய்ய நாங்கள் போகின்றோம். அங்கே இயேசுவை அறியாத மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லிவிட்டு அவருடைய கஷ்டங்களை நாங்கள் கேட்கும் பொழுது சில காரியங்களை சொல்லுவார். நான் வியாதியாக இருக்கிறேன், அல்லது எங்களுடைய வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்பொழுது அவர்களை நாங்கள் ஜெபிக்க சொல்லி நாங்கள் சொல்லித் தருகிறோம், அந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களும் நாங்கள் எப்படி ஜெபம் செய்கிறோமோ அதை அப்படியே அவர்கள் திரும்பி சொல்லுவார்கள். அப்படி திரும்பி சொல்லுகின்ற அந்த மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நம்பி இருக்கிறார்களா என்றால் இல்லை, ஆனால் ஜெபிக்கின்றார்கள். ஸோ விசுவாசம் இல்லாமல் கூட, நம்பிக்கை இல்லாமல் கூட நாம் ஜெபிக்க முடியும். ஆனால் நாம் அந்த விசுவாசம், நம்பிக்கை என்ற ஒன்று இல்லாமல் கடவுளை நாம் என்ன செய்ய முடியாது? நம்பி இருக்கவே முடியாது. இந்த நம்பி இருத்தல் என்பது கடவுளை அப்படியே சார்ந்து கொள்ளுவதாக,
கடவுளை அப்படியே பற்றி கொள்ளுகின்ற ஒன்றாய், என் வாழ்க்கையில் கடவுள் ஒருவரை மட்டும்தான் நான் ஆதாரமாக கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை குறிக்கின்ற ஒன்று. அந்த அனுபவம் நான் கடவுளை மாத்திரமே நான் பற்றி கொண்டிருக்கின்றேன், அவரையே நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த அனுபவம் இருக்கிறதே, அது எப்படி இருக்க வேண்டுமாம்? இடைவிடாமல் இருக்க வேண்டும். வித்தவுட் சீசிங், ஒரு சின்ன ஒரு இடைவெளி கூட இல்லாமல், அது எல்லா இமைப்பொழுதும் கடவுளை அப்படியே பற்றி கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு தேவை. அதனால தான் நான் ஜெபத்தை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் சொன்னேன். பலர் இருக்கிறார்கள், தேவை வரும்பொழுது ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லது கிராமங்களின் அனுபவத்தை சற்று முன்பதாய் நான் சொன்னேனே, அவர்களுக்கு இயேசுவை குறித்து முழுமையாய் தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் ஜெபியுங்கள், நான் சொல்லுகிறோன்னமாய் நீங்கள் இந்த ஜெபத்தை திரும்ப சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அது அவருடைய உள்ளத்திலிருந்து வருமா என்று தெரியாது. ஆனால் உதட்டிலே இருந்து வார்த்தை வரும். ஆனால் நம்பிக்கை என்பது உதட்டளவில் பேசப்படுகிற ஒன்றல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற ஒன்று. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மிகவும் உயர்ந்ததோ அல்லது அது முக்கியமல்ல. அந்த நம்பிக்கை இடைவிடாமல் இருக்க வேண்டும். இடைவிடாமல் இருக்க வேண்டும். தேவை வரும்பொழுது மாத்திரம் கடவுளை தேடுதல். அந்த தேவை பூர்த்தியாகிவிட்ட பிறகு இனி நான் கடவுளை தேட வேண்டிய அவசியமில்லை என்கிற ஒரு நிலை அல்ல. நான் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும், நான் மகிழ்ந்திருந்தாலும் துன்பத்தின் பாதையிலே கடந்து சென்றாலும், நான் நிறைவானவனாக இருந்தாலும் குறைவுள்ளவனாக இருந்தாலும், நான் இடைவிடாமல் கர்த்தரை நம்பிக்கொண்டிருப்பேன். ஆம், அந்த நம்பிக்கையை கடவுள் விரும்புகிறார். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே அவருடைய திருச்சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.